எல்லோருக்கும் இளங்கோவனின் இனிய காலை வணக்கம். இந்த புத்தாண்டுல உங்களை எல்லாரையும் மன மகிழ்ச்சியோட நிறைந்த ஆசீர்வாதத்தோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னா, 2021 வருஷம் ஆரம்பிக்கும் போது என் மகன் என்கிட்ட இருந்து ஒரு ரெசல்யூஷன் கேட்டான். அப்பா, நீங்க நிறைய புகைப்பழக்கம் பண்றவரா இருக்கிறீங்க, அதை என்னால பெருமையா வெளியில சொல்லிக்கவும் முடியல. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அது நல்லதில்லை. நீங்க எவ்வளவோ வீடியோ பாக்குறீங்க, எவ்வளவோ படம் பாக்குறீங்க, எல்லா வீடியோவோட ஆரம்ப காட்சிகளிலும் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு போட்டிருக்கு. எல்லாரும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. நீங்க ஏன்பா அதை செய்றீங்க? நான் உங்க பேச்சை கேட்கணும்னா, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா, நான் நீங்க விரும்புறதை செய்யணும்னா, நீங்களும் நான் விரும்புறதை செய்யணும்ல அப்படின்னு அவர் கேட்டார். அவருக்கு அப்ப 9 வயசு, இப்போ அவருக்கு 12 வயசு. இதே மாதிரி ஒரு நாள் 2021 டிசம்பர் 31, 2022 பிறக்கிறதுக்கு ஒரு 7-8 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு பிராமிஸ் கேட்டார். உங்களுக்கும் நல்லதில்லை, எங்களுக்கும் நல்லதில்லை. ஸோ அதனால சமுதாயத்திலேயும் உங்க கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் நல்லதில்லை. அதனால இந்த புகைப்பழக்கத்தை இன்னோட விட்டுருங்க. இது நீங்க எனக்கு செய்யற, எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உபகாரமா இருக்கும். இந்த விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற விஷயத்த நாங்க கேட்போம் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு உத்தரவாதம் என்னவா இருக்க முடியும்னு அவர் கேட்டாரு. அவர் கேட்ட விஷயம் பல ஆங்கிள், பல கோணங்கள்ல சிந்திக்கிறதுக்கே கேப்பே இல்லாம சரி அப்படின்னு என்ன சொல்ல வச்சது. அன்னைக்கு ஒரு நாள் கடைசி சிகரெட்னு ஒரு சிகரெட், கிங் சைஸ் லைட் வாங்கி, ஆசத்தீரன்னு சொல்ல முடியாது, டென்ஷன் போக்கன்னு சொல்ல முடியாது, அதை விட்டுறணும், பட் இதுதான் கடைசி நினைவு சிகரெட்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை பற்ற வச்சு 3 பஃப் இழுத்துட்டு குழி தோண்டி அந்த சிகரெட்டை புதைச்சி சமாதி கட்டிட்டேன். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும், 2025 ஜனவரி 1 இன்ன வரைக்கும் அந்த சிகரெட் ஸ்மெல்ல கண்டா கூட எனக்கு பிடிக்காத மாதிரியானவனா நான் மாறிட்டேன். அவனுடைய ஆசையை இப்ப இல்ல, எப்பவுமே நாம் இருக்கும் வரை நிறைவேற்றிட்டே இருப்பேன். சிகரெட் பிடிக்கிறத நான் விட்டுட்டேன். மனிதர்களா வாழக்கூடிய எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் கண்டிப்பா நம்ம வளர்ந்த காலங்களில் கத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கும், உங்க உடலுக்கும், உடைமைக்கும், உங்க வாரிசுகளுக்கும், உங்களுடைய கௌரவத்துக்கும், மரியாதைக்கும் சமுதாயத்துல இழுக்கை ஏற்படுத்தும்னா அந்த கெட்ட பழக்கம் தேவையா? தேவையில்ல. சோ அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க. இந்த வருஷம் அதே மகன் ராஜரிஷி தன்னுடைய 12வது வயசுல, அவங்க அப்பாவோட 44வது வயசுல, நான் ரியல் எஸ்டேட் பண்றேன். வீட்டு மனைகள் வியாபாரம் தான் என் தொழில். இதுல நிறைய கோபங்கள் இருக்கும், நிறைய தாபங்கள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், வெற்றிகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், நிறைய மன உளைச்சல்லாம் இருக்கும். ஸோ அது ரிலாக்ஸேஷனுக்காக எனக்கு வேற எந்த கெட்ட பழக்கமே கிடையாது. ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டின் பியர் குடிச்சிட்டு இருந்தேன். இதுவும் உங்களுக்கு நல்லதில்லை. எனக்கும் எங்க அப்பா பீர் குடிக்கிறாருன்னு சொல்றது கௌரவமாவும் இல்லை. உங்களுக்கும் வயிறு தொப்பை பெருசா போட்டுருச்சு, ஸோ அதனால பீர்லாம் நீங்க குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு கேட்டாரு. காத்துக்கிட்டு இருந்தேன் 3 மாசம் அதுக்காக. சரி, இந்த நியூ இயர் வரட்டும், டிசம்பர் 31ஆம் தேதி இரவு ஒரு பீரை வாங்கி வச்சு, அந்த பீரை பிராமிஸ் பண்ணி, இதுதான் லாஸ்ட் பீர், இதுக்கப்புறம் பீரே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி சத்தியம் செஞ்சு பீர் குடிப்பதை 2024 டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணியோட நிப்பாட்டிட்டோம். இனிமே பீரும் குடிக்க போறது இல்லை. ஸோ அவரோட இந்த 2 விருப்பத்தையும் நிறைவேற்றின ஒரு தந்தையா ரொம்ப பெருமையா நான் சொல்ற விஷயம், உங்கள்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா, அது உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. விதிவிலக்கே இல்லாம விட்டுருங்க. எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாம, முரண்பாடு இல்லாம அதை விட்டுருங்க. நீங்க வாழ்வதும், நீங்க உங்க வாழ்க்கையின் அடையாளமும் உங்க பிள்ளைங்க தான், உங்க வாரிசு தான். அவங்க விரும்பாத ஒரு விஷயத்தை செய்யறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, அந்த சந்தோஷம் உங்களுக்கு தேவையா நினைச்சு பாருங்க. தேவை இருக்காது. கெட்ட பழக்கத்தை நீங்க சீக்கிரம் மீண்டு வந்துடலாம். அடுத்தது ஏதாவது வேற ஒரு ரெசல்யூஷன் மூலமா என்னை என் மகனோ என் மகளோ என் குடும்பம் சரி செய்தா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி சரி செஞ்சிருச்சுன்னா, சரி செஞ்ச முயற்சி செஞ்சா கூட அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா நீங்க எடுத்துக்கலாம். இந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம்.